நேற்று பார்த்தீங்கன்னா சுந்தர் நகரில் ரூம் போட்டோம். ரூம் காலி பண்ணிட்டு சுந்தர் நகர் டு மணாலி மொத்தம் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்ரு. சுந்தர் டு மணாலி 120 கிலோமீட்ரு. 3 மணி நேரம் காமிக்குது. 3 மணி நேரம் காமிக்குது. ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ போயினே இருப்போம். தண்ணி எப்படி ஃப்ளோ ஆகுது போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டனல் ரெடியாக நிற்குது. மழைலாம் பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இப்படி தான் அழகாக இருக்குது. போட்டிருக்காங்க. இதை ரோடுக்காக அந்த மண்ணு போட்டுருக்காங்க. மண்ணுக்காக போட்டிருக்காங்க. ஆயிருந்தா இன்னும் அரிச்ச மாதிரி ஆகிட்டுக்கோ. சரி போ. Open eye, feel the waves cut through me, hypnotized by the sounds I'm breathing in. Hold tight, chemicals collide. Hold tight, hold tight, hold tight. Dripping lights paint the skies, all because of you. Dripping lights paint the skies, only you can make me feel alive. Make it last forever. Stop in time. Yeah, I'm surrendering. Hold tight, chemicals collide. Hold tight, hold tight, hold tight. Dripping. இதுதான் இந்த மலை மேலே இருக்கிற கிராமத்துக்குலாம் போகிற ரூட்டுங்க. போனதோ வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த டனல் அப்போ ஓப்பன் ஆகலை. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுட்ருக்காங்க. டனலில் போய் போகணுன்னு Paint the skies, all because of you. Dripping lights paint the skies, only you. Feel alive.
சீசன் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீசன் இருக்குங்க. நல்லா கொஞ்சம் பழம் ஆகிற ஸ்டேஜ் இருக்கு. இன்னும் பக்கமாக இருக்கிற மரத்தோட காமிக்கிறேன். நல்லா ஆப்பிள் கொத்து கொத்தாக இருக்குது. தெரிஞ்சுங்களா பற்றியா எல்லாம் அந்த ரெட் கலர் ஃபார்முக்கு வந்துருக்குது. பக்கமாக இருக்கிற இடத்துல காமிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குழு சிட்டி ரூட்டு. இது குழு சிட்டி ரூட்டு. அது ஆற்று மேலே போயிட்டுருக்குறோம். வெல்கம் டு குழு. குழு மணாலி பாட்டு வருது இல்லையா, ரஜினிகாந்த். இது அது மாதிரி மம்மஸ் போட்டுக்கிறாங்க. குழு பஸ் ஸ்டாண்டு அப்படி. ரெண்டு கிறிஸ்பி வெஜ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 79. ஸோ அதுதான் பண்ணியிருக்கேன். நம்மளுக்காகவே போதும். சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். இதை நம்ம அந்த கியோஸ்க் மிஷினில் ஆர்டர் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே டேபிளில் சர்வ் பண்ணிடுவாங்க. இதுதான் ஆர்டர் பண்ணேன். ரெண்டு இது பார்த்தீங்கன்னா 79 rupees. இந்த இடத்தாண்டு எதுக்கு ஹீட்டர் வச்சு தண்ணி வச்சுருக்காங்க தெரியலைங்க. இங்கே பாருங்கள், ஹீட்டர் வச்சு வச்சுருக்காங்க. குழுவில் பஜார் ஸ்ட்ரீட் எப்படி பாருங்க. குழுவில் பஜார் ஸ்ட்ரீட்டு. இப்போ ஃபாரினர்லாம் வந்து ஒன்றுக்குறாங்க பாருங்க. லோக்கல் பஜார். குழு பார்த்தீங்கன்னா லோக்கல் பஜார் எப்படி பாருங்க. जी मनाली मनाली इन रूट मनाली इन रूट मनाली इन रूट ओके சரி போ.
ரோத்தாங்கு, லே, மணாலி, படால். இந்த ரோடு அடிச்சுன்னு போயிட்டு இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பூரா இது பண்ணிட்டுருக்காங்க, கல் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ரெண்டு இடத்துல இதே மாதிரி ஆயிட்டுச்சு, ரெண்டு இடத்துல ஆயிட்டுச்சு இதே மாதிரி. நம்ம கேஆர்எஃப் குரூப் தங்கியிருக்கு அந்த ஆப்பிள் நெஸ்ட்டுக்கு வந்தாச்சுங்க. சோதனை அவர் இறங்கிட்டா அப்படி. சரி, நான் இறங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டோர் உடனே க்ளோஸ் ஆகிடுச்சா. சரி, பட்டன் அமுக்குற பார்த்தா பவர் ஆஃப் ஆகிட்டு இங்கே லிஃப்ட்டில். நான் மட்டும் உள்ளே நின்றுக்கிறேன். நீ வெளியே போனியா? சரி, அதுக்குள்ளே நம்ம டீம்லாம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க, நாங்கள் தேர்ட் ஃப்ளோரில் தங்க போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லலான்ட்டு எடுத்தேன் பாரு மொபைலை, உடனே இதாகிடுச்சு. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நெஸ்ட் மணாலி, இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நல்லா நீட்டாக இருக்குங்க. வாஷ்ரூம்ஸ் நீட்டாக இருக்குது. மணாலியில் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் கபாபும் ஃபிஷ் கபாபும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படி சிக்கன் 1/4 கிலோ 100 ரூபா, ஃபிஷ்ஷும் 1/4 கிலோ பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இது ரெண்டுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். அப்படி சிக்கன் ஒரு 1/4 கிலோ, மீன் ஒரு 1/4 கிலோ வாங்கணும், 1/2 கேஜி வாங்கணும், சாப்பிடுவோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி, இப்போதான் சரி இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டுக்கிறோமே, நல்லா இருக்குது அது சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். ரெண்டும் 1/4 கிலோ 200 ரூபா வருது. அதான் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. மீன் பார்த்தீங்கன்னா ஆற்று மீன் தான் வைக்கிறாங்க போல. நல்லா இருந்துச்சு, மீன் நல்லா வந்து சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு, மீன் நல்லா இருந்துச்சு. 40 கிலோமீட்டர் ஹடிம்பா டெம்பிள். இங்கே இருக்க 2 கிலோமீட்டரில் ஹடிம்பா டெம்பிள். பார்த்தீங்கன்னா மணாலியுடைய மால் ரோடுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா மணாலியுடைய மால் ரோடு. ஒரு 7:30 மணி வரையுமே பார்த்தீங்கன்னா இங்கே பொழுது சாயாமே இருந்துச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பொழுது சாஞ்சிருக்கு. இங்கே மால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய சிலையை வச்சுருக்காங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா டூரிசம் ஹெல்த் சென்டரும் இருக்குங்க. இந்த மால் ரோட்டில் இந்த இடத்துல டூரிசம் ஹெல்த் சென்டர் இருக்குது. ஏதாவது டவுட்டு, அடுத்தது லே ரோடு எப்படி இருக்குது, இங்கேருந்து மணாலி டு லே ரோடு க்ளோஸ்டா ஓப்பன்டான்னு சொல்லிட்டு இவங்களை கேட்டால் சொல்லுவாங்க. அப்படியே சுட சுட பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் வச்சுருப்பாங்க. பாருங்க தேங்காய் கொடுக்குது பாருங்க. மால் ரோட்டில் பக்கத்தில் தேங்காய் இருக்குது, பழம் கோஸ் இருக்குது, ஆனியனு, பொட்டேட்டோ, ப்ளம்ஸு, தர்பூஸ் பழம், அது பாவக்காய், நம்மூர்காய் மாதிரி இது, ஆரஞ்சு, இது சாத்துக்குடி,
கொய்யா பாருங்க, பெருசு பெருசாக இருக்குது கொய்யா. அப்புறம் ஆரஞ்சு இருக்கு, மாங்காய் பழம் இருக்குது. பச்சை பட்டாணி இருக்குது பாருங்க, பச்சை பட்டாணி. பூண்டு, மலை பூண்டு இருக்குது பாருங்க, மலை பூண்டு இருக்குது, இஞ்சி இருக்கு, ஆனியன்னு. வெண்டைக்காய் எங்குது, பொட்டோட்டோ, தக்காளி, கேரட்டு. நம்ம ஊர் வில்லேஜ் பிரிஞ்சு இருக்குது பார்த்தியா, அங்கே இருக்கிற வில்லேஜ் பிரிஞ்சு இருக்குது. சுரக்காய், வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் வந்தால் வெண்டைக்காய் சமைச்சு சாப்பிடலாம். மணாலி வந்தா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சேனக்கிழங்கு, பூசணிக்காய், தேங்காய் பாருங்க, தேங்காய், கோஸு, இது காலிஃப்ளவரு, எல்லாம் ஓரளவுக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஐட்டெல்லாம் கிடைக்குது. கத்திரிக்காயும் கிடக்கு, எல்லாம் கிடைக்குது. ஜி தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா நம்ம மால் ரோடில் இருக்கிறோம். மால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் விளையாண்டுக்கிறாங்க. ஆளும் காலியாக இருக்கிறாங்க, டென்னிஸ் விளையாண்டுக்கிறாங்க எல்லாம். मजा आ जाएगा सर. मसाज, फुट मसाज. No sir, no. Let me try normally. No. Try normally. YouTube video. Yeah. The video. மால் ரோடு காலியாக இருக்குது. மால் ரோடு ரொம்ப காலியாக இருக்குது, சோனுக்குது. அதே சில டைம் மே ஜூனெல்லாம் வந்தால் பயங்கரமான கூட்டமாக இருக்கும் மால் ரோடெல்லாம் வந்து. இங்கே பாருங்க, அவன் குறைக்கிற பாருங்க. வாடா டேய் வாடங்க. ஆமாம் ஆமாம். கல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதோ கீழே ஷீட்டில் பிடிக்கிறதுக்காக கல் பாருங்க. இல்லை இது நடப்பாதைக்காக வச்சுருக்காங்க. நடப்பாத கல் இது. நடப்பாத கல். இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கஃபேன்னு ஒன்று இருக்கு, போட்டிருக்காங்க. மால் ரோட்டில் போட்டிருக்காங்க பாருங்க, மெட்ராஸ் கஃபே. நம்ம பாரம்பரியமான முறைப்படி தயார் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் இருக்குது. பேகு ரைனுடைய இது. ஓகே சார். கேக்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது மால் ரோடு. மால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் துணி கடை, ஸ்நாக்ஸு, ஒரு மளிகை கடை இருக்குது.
இது சாப்பிட்றியா? Yes, sir. ஆமாம். Kesar badam milk. யாருக்கு? ஆஹா. Suits, towels, sarees, kurtis, 500 rupees starting price. एक बार try करो. Get some idea, bro. Alright, come inside. YouTube channel है. हाँ. My Insta channel है. हाँ. Instagram channel है. Come on. What is your name YouTube channel? பிரியாணி ராஜா ரைடு. हाँ? பிரியாணி ராஜா ரைடு. Biryani Raja Red. ரைடு. Biryani Raja Red. ஆ ரைடு. ஆயில் மசாஜ் பண்ணுறாங்க. முறை கேட்டாங்க. கட்சியாக நான் இந்த மாதிரி பட்ஜெட் ரைடு அப்படின்னு லாஸ்ட்டாக 100 ரூபாய்க்கு அவங்களே வந்துட்டாங்க. நான் கேட்கல, அவங்களே 100 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. காலில் நல்லா மசாஜ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது மசாஜ். இப்போ 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு காசு இல்லை, தரலாம். 100 ரூபா தரலாம். மணாலி மால் ரோடு, மால் ரோடில் பண்ணுறாங்க, மசாஜ் பண்ணுறாங்க. இந்த வடிவேல் காமெடியில் பல்லு பிடுங்கிறதுக்கு இல்லைன்ட்டு சில்லறை இல்லைன்ட்டு 50 ரூபாய்க்கு இன்னொரு பல்லு பிடுங்கணும். நான் அந்த மாதிரி கதையா 200 கொடுத்தா அப்படி அவன்கிட்ட சில்லறை இல்லைன்னு சரி வாங்க தலைக்கு பிடிச்சி விடுறேன்னு சொல்லிட்டு தலைக்கு பிடிச்சி வச்சுருந்தான். அப்போ இன்னும் 500 ரூபாவை கொடுத்துருந்தா I don't know massage. ஓகே I don't know cheaters. அந்த கதையாக தாங்க ஆச்சு. ஃபர்ஸ்ட் காலுக்கு 100 ரூபாய் பேசிட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, பண்ணிட்டாங்க. இப்போ உட்காந்து 200 ரூபாய்க்கு சில்லறை இல்லைன்னு தலைக்கு பண்ணுக்கிறாங்க. कैसा हो रहा है सर? कैसा हो रहा है? ஏய் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க பாருப்பா. சூப்பர். ऐसे गुड? குட். I am brother. அச்சா. மணாலியில் இருக்க துர்கா மாதா டெம்பிள் இது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரத்துலேயே தூண்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கே கோயிலுடைய ஸ்பெஷல். துர்கா மாதா. ஹஸ்கிடாங்க. அந்த மெட்ராஸ் கஃபே பார்த்தீங்கன்னா இந்த வாஜ்பாயோடைய சிலை இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து இப்படி வந்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க மெட்ராஸ் கஃபே. ஓகேங்களா, ஏன்னா தேடிட்டு இருக்க வேண்டாம். இதெல்லாம் பெரிய அட்வென்ச்சர். நீங்கள் நாளைக்கு உங்கள் பேரம்பேத்திகள்கிட்ட இந்த கதையை சொல்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்கும் உங்ககிட்ட. நான் இந்த பேரம்பேத்திகள் இந்த காலத்தில் கேட்பாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு வயசு வரைக்கும் உங்கள் தாத்தா பாட்டி பேசுகிற எல்லாத்தையும் கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த பயணத்தை சொல்லுங்கள். தாத்தா இந்த மாதிரி போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாலியாக கேம்ப் ஃபயர் போட்டு உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க.